ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அவரை விதை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் சரி, இட்லிக்கும் சரி, இல்லை சப்பாத்திக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரை விதை எடுத்திருக்கேன், அது போல் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, இந்த பருப்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, இல்லை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் மீடியமான அளவுக்கு. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவரை விதை எடுத்துருக்கோம் இல்லையா, அவரை விதையும் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். முருங்கைக்காயை ஆட் பண்ணியாச்சு. இது கூட கத்திரிக்காயும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி அவரை விதை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முருங்கைக்காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம செய்கிறதுனால இது எல்லாமே, முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணணும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு தெரியாது, மசிஞ்சு போயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கிரேவி வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கிரேவி ஆட்டம் கொஞ்சம் லைட்டாக அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் சாப்பாடு செய்கிறதுனால தொட்டுட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நல்லா சூப்பராக தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை தூவிட்டு சாப்பிட்றலாம். தேங்க்யூ.